வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ரொம்ப காமனான ஒரு ஃப்ரேஸ். என்ன மாரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அவன் பாட்டுக்கு டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டான். இருந்தாப்புல இருந்து டக்குன்னு ஒரு நாள் வீட்ட வித்துட்டாரு. சொல்லாம கொள்ளாம அவ பாட்டுக்கு டக்குன்னு அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ எதிர்பாராத விதமா, யாரும் எதிர்பாராத விதமா திடீர்னு ஒரு நாள் டக்குன்னு இவங்க இத பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்றதுக்கு நாம அப் அண்ட் வி டூ இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆக்சுவலா வெர்ப் பெரும்பாலும் பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள பத்தி நம்ம சொல்லுவோம் அப்படின்றதுனால நம்ம அப் அண்ட் வி டூன்னு போட்டிருக்கோம். பட் இத பிரசன்ட் டென்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அவ இப்படிதான் டக்குன்னு இப்படி பண்ணிடுவா. அந்த மாதிரி ரெகுலரா ஆல்வேஸ் இவங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். அவன் பாட்டுக்கு டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அஃப்கோர்ஸ் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன் அப்படின்றது தான் அர்த்தம். பட் நம்ம ஸ்போக்கன்ல நான் பேசிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த பார்ட் பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ். பார்க்கறதுக்கு ப்ரெசென்ட் கன்டினியூஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நம்ம அப்படி சொல்லுவோன்றதுனால அப்படி போட்டிருக்கேன். ஸோ ஐ வாஸ் டாக்கிங். அவன் பாட்டுக்கு டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டான் அப்படிங்கிறதுக்கு ஹி ஜஸ்ட் அப் அண்ட் லெஃப்ட். அவ்வளோதான். ஐ வாஸ் டாக்கிங் அண்ட் ஹி ஜஸ்ட் அப் அண்ட் லெஃப்ட். சடன்லி அதெல்லாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுக்கே அர்த்தம் எதிர்பாராத விதமா திடீர்னு டக்குன்னு, அதுதான் அர்த்தம். அவ பாட்டுக்கு டக்குன்னு வேலையை விட்டுட்டா, சொல்லாம கொள்ளாம வேலையை விட்டுட்டா அப்படி நம்ம சொல்ல போறோம். சொல்லாம கொள்ளாமங்கிறத நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். ஸோ அவ டக்குன்னு வேலையை விட்டுட்டான்றதை எப்படி சொல்லுவோம்? ஷி ஜஸ்ட் அப் அண்ட் குட் ஹெர் ஜாப். ஷி ஜஸ்ட் அப் அண்ட் குட் ஹெர் ஜாப் வித்தவுட் எனி எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இந்த ஜஸ்ட்ன்றது ஒரு எம்பசைஸ் பண்றதுக்காக தான். இது இல்லாமலும் நம்ம சொல்லலாம். அவ இப்படிதான் எப்பவும் டக்கு டக்குன்னு காணாம போயிடுவா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த சாம்பிள நாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்பவும் இப்படிதான் அப்படி சொல்ல போறோம். அவ எப்பவும் இப்படிதான் பண்ணுவா. ஷி ஆல்வேஸ் டஸ் திஸ். ஷி ஜஸ்ட் அப் காணாம போயிடுவானா டிஸப்பியர் ஆயிடுவா. அப்போ ஷி ஜஸ்ட் அப் அண்ட் டிஸப்பியர்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஸை வந்து இந்த ஒர்க் கூட தான் சேர்த்துட்டு இருக்கோம். பட் ஸ்போக்கன்ல நிறைய பேர் இந்த மாதிரி ஷி ஜஸ்ட் அப்ஸ் அண்ட் டிஸப்பியர்ஸ் அதுவும் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்றதுனால இதோட சேர்க்கறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஷி ஆல்வேஸ் டஸ் திஸ். ஷி ஜஸ்ட் அப் அண்ட் டிஸப்பியர்ஸ். அவ என்னன்னு தெரில டக்குன்னு ஒரு நாள் எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லேருந்தும் என்னை வந்து பிளாக் பண்ணிட்டான். எனக்கு என்னன்னு இன்ன வரைக்கும் தெரில. ஏன்னு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அவள் ஒரு நாள் இந்த ஒரு நாள் கூட அதுலேயே அர்த்தம் வந்துடும். ஸோ ஒரு நாள் திடீர்னு டக்குன்னு அப்படின்றதான் அர்த்தம். நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக வேணால் ஒன் டேன்னு சேர்த்துக்கலாம். இல்லாட்டியும் அதுலேயே அர்த்தம் வந்துடும். ஸோ அவள் டக்குன்னு என்ன பிளாக் பண்ணிட்டா அதுதான் நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா? அப்போ ஷி ஜஸ்ட் அப் அண்ட் பிளாக்ட் மீ. இல்லைன்னா ஷி அப் அண்ட் பிளாக்ட் மீ அதுக்கும் போதும். எதில் பிளாக் பண்ணிட்டா? எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும். அண்ட் எவ்ரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இப்போ வரைக்கும் ஏன்னு தெரியாது எனக்கு. ஐ ஸ்டில் டோன்ட் நோ வை. She up and blocked me on every social media platform. And I still don't know why. சரின்னு தான் சொல்லிட்டே இருந்தான். அப்புறம் பார்த்தா அவன் டக்குன்னு மனசை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ எதிர்பாராத விதமாக திடீர்னு ஒரு நாள் மனசை மாற்றிட்டான். சரின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். He kept saying yes. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் பட் தென் he just up and changed his mind. He up and changed his mind. எப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சொல்கிறப்ப அந்த ஜஸ்ட் சேர்க்குறப்போ ஒரு எம்ஃபசைஸ் பண்ண மாதிரி இருக்குங்கிறதுனால தான் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறோம். He kept saying yes, but then he just up and changed his mind. யாருமே எதிர்பார்க்கல. இருந்தாப்புல இருந்துட்டு டக்குன்னு ஒரு நாள் வீட்டை வித்துட்டாரு அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஸோ நோபடி எக்ஸ்பெக்டட் இட். வீட்டை வித்துட்டாரு அவ்வளோதான். ஹி ஜஸ்ட் அப் அண்ட் சோல்டு த ஹவுஸ். ஒன் டேன்றதை நம்ம வேணுமானா சேர்த்துக்கலாம். நோபடி எக்ஸ்பெக்டட் இட். ஹி ஜஸ்ட் அப் அண்ட் சோல்டு த ஹவுஸ் ஒன் டே. சொல்லாம கொல்லாம டக்குன்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படி சொல்ல போறோம்.
She up and married him. யாருக்கும் சொல்லல. Without telling anyone. She up and married him without telling anyone. எவ்வளோ ஈஸியா இருந்துச்சு இல்லையா? இந்த சென்டென்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா பறவைகளும் அந்த மரத்துல தான் உட்கார்ந்துருந்துச்சு. ஆனா டக்குன்னு எல்லாம் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ பறவைகள் அனைத்தும் மரத்தில் தான் அமர்ந்திருந்தன. ஸோ அமர்ந்திருந்தது அப்படின்னா நீங்க சிட்டிங்னு வச்சு சொல்லியிருப்பீங்க. அப்படி சொல்றதா இருந்தா ஆல் த பேர்ட்ஸ் வேர் சிட்டிங் இன் த ட்ரீ பட் தென் தி ஜஸ்ட் அப் அண்ட் ஃப்ளூ அவே. டக்குன்னு பறந்து போயிடுச்சு. தி ஜஸ்ட் அப் அண்ட் ஃப்ளூ அவே அப்படி சொல்லுவோம். பட் கம்பி, இந்த மாதிரி கிளைகள், அந்த மாதிரி ஒரு நேரோவான இடத்துல உட்காந்துருக்கிறத ஜென்ரலாக பர்ச்ன்ற வார்த்தையை வச்சு சொல்லுவாங்க. ஆல் த பேர்ட்ஸ் ஆர் பர்ச்ட் இன் த ட்ரீ பட் தென் தே ஜஸ்ட் அப் அண்ட் ஃப்ளூ அவே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்பவே காமன். சிட்டின்னு சொல்கிறதுனால தப்பு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஆன் த ட்ரீயா இந்த ட்ரீயா அதுவும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். பொதுவாக அந்த கிளைகள் மரம் அதில் வந்து உள்ளார வெளியில் தெரியாத மாதிரி உள்ளார உட்காந்துருக்கும் இல்லையா? அதனால நம்ம வந்து இந்த ட்ரீ வந்து ரொம்ப காமனாக சொல்லுவோம். ஸோ ஆல் த பேர்ட்ஸ் ஆர் பர்ச்ட் இன் த ட்ரீ பட் தென் தே ஜஸ்ட் அப் அண்ட் ஃப்ளூ அவே. ஸோ இந்த வீடியோவில் நாம் அப் அண்ட் V2 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.